கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போன்று தௌராத்தை புரட்டுகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். தௌராத்தில் என்ன சொல்லப்படுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தால், தௌராத்திலே நபியை பற்றி சொல்லப்படுகிறது. எப்படி சொல்லப்படுகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், அவர்கள் இந்த உலகத்திற்கு வருவார்கள், மூடப்பட்ட கண்களை திறப்பார்கள், மூடப்பட்ட உள்ளங்களை திறப்பார்கள், அடைக்கப்பட்டிருக்கின்ற காதுகளை திறப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. அப்படி சொல்லுகின்ற நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? ரப்பே, அது என்னுடைய உம்மத்தை நீ ஆக்கிடுன்னு கேட்டாங்க. லைஸ, அது முடியாது என்று சொல்லிவிட்டான் அல்லாஹ். அதற்கடுத்து அவர்கள் மன்னிப்பார்கள், அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பார்கள், அவர்கள் சீர்திருத்தம் செய்வார்கள். அந்த ஒரு வாய்ப்பை என்னுடைய உம்மத்திலே கொடுத்து விடு என்று சொன்ன உடனே லைஸ என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குரான் எப்படி நமக்கு புத்தகமாக வேதம் இருக்கிறதுல, அந்த கித்தாபு இருக்கிறதுல, அந்த குரான் போன்று தௌராத் இல்லை, பலகையில் எழுதப்பட்டது. தௌராத் என்பது பலகையில் எழுதப்பட்டிருந்தது. இந்த பலகையிலே எழுதப்பட்ட அந்த தௌராத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்னொரு வசனத்தையும் எழுதுகிறான். ஹுமுல் முஸப்பிஹூன, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு சமுதாயம் வரும் என்று சொல்லுகிறான். அவர்கள் முஸ்தஜாபுன் என்பதாக சொல்லுவார். அவர்கள் கையேந்தி விட்டால் அல்லாஹ் மன்னித்து விடுவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், அந்த உம்மத்தை என்னுடைய உம்மத்தை ஆக்கிடுன்னு கேட்பாங்க. லைஸே என்று சொல்லி விடுவான் அல்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, லா வல்லாஹி என்று திரும்பவும் சொல்லுவான், முடியாது என்று சொல்லுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று அல்லாஹ் சொல்லுவான், அவர்கள் சாப்பிடுவார்கள். என்ன சாப்பிடுவாங்க? அழகான முறையிலே கனிமத்து பொருட்களை சாப்பிடுவார்கள், சதக்காக்களை சாப்பிடுவார்கள், ஹக்கீக்காக்களை சாப்பிடுவார்கள், குர்பானியை சாப்பிடுவார்கள். தௌராத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தௌராத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை வாசிக்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த ஒரு அமைப்பை எல்லாம் என்னுடைய உம்மத்துக்கு கொடு என்று கேட்பார்கள். லா வல்லாஹி, அது முடியாது மூசா என்று சொல்வார். ஏனென்று சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள்ல அவர்களுக்கு கனிமத்து பொருட்கள் சாப்பிடக்கூடாது, குர்பானியை சாப்பிடக்கூடாது, ஹக்கீக்காவை சாப்பிடக்கூடாது, சதக்கா பொருட்களை சாப்பிடக்கூடாது. சதக்கா பொருளை என்ன செய்வாங்க? சதக்கா கொடுத்து ஒரு மலையின் மீது கொண்டு போய் அந்த பிராணியை வைப்பாங்க. வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து கரித்து சாம்பலாக்கி விடும். குர்பானி பொருளையும் அப்படித்தான் வைப்பார்கள். வானத்திலிருந்து நெருப்பு வரும், கரித்து விடும். ஆனால் குர்பானியை வருடக்கணக்கிலே உப்பு கண்டம் போட்டு தின்பக்கூடிய ஒரு சமூகம் முஹம்மதியா, உம்மத்தே முஹம்மதியாவிற்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் அது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்துமார்களுக்கு கனிமத்து போர்க்களத்திலே கிடைக்கப்பட்ட பொருட்களை